ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உளுந்து வடை சிம்பிளாக எப்படி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி கிறிஸ்பியாக சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உளுந்த 2 தடவை களைஞ்சிட்டு 1 ஹவர் மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த உளுந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து தெளித்து அரைச்சா போதும், தண்ணியை ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு தெளித்து அரைச்சிக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். உப்பு வந்து நான் மாவுலேயே சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் நான் இப்போ உப்பு போட மாட்டேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம் இல்லையா? சில பேர் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடுவாங்க. நான் வந்து இதில் சின்ன வெங்காயத்தை தோல் சீவி அதை வந்து இந்த வாழைக்காய் சீவுவோம்ல, சிப்ஸுக்கு சீவுவோமே, அதில் சீவி எடுத்துட்டுருக்கேன் சின்ன வெங்காயத்தை, நறுக்கலை. அது சீவும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம். ஆக்சுவலி இதை நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ப்ளஃபியாக வரா மாதிரி நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு அது நல்லா கலக்க கலக்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்த உடனே இருந்த மாவுக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கின பிறகு இருக்கிற மாவோட ப்ளஃபினஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது கையால் ரொம்ப நேரம் கலக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோர்க்கு இல்லைன்னா அந்த விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உளுந்தை வந்து ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும் ஊற வச்சா போதுங்க. 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சா கூட எண்ணெய் குடிக்கும் வடை. சம்டைம்ஸ் நம்ம 4 கிழமெல்லாம் சமைக்கும்போது காலையிலேயே உளுந்த ஊற வச்சுட்டு மற்ற சமையல்லாம் பண்ணிட்டுருப்போம். ஸோ அப்போ நம்ம மறந்துடுவோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கும். இந்த மாவை வந்து நல்லா இப்படி கலக்கிட்டு இப்படி இப்படி எடுத்து எடுத்து விட்டால் கூட நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்படி எடுத்து எடுத்து விட்டால். நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 1 பை 1 வடையை பொரிச்சு எடுத்துடலாம். வெறும் கையை தண்ணியில் நல்லா நனைச்சிண்டு நீங்கள் வடையை போட ஆரம்பிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் மாவு வந்து எண்ணெயில் டக்குன்னு விழுந்துடும். உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். பெருசாக இருந்தால் நமக்கு வெளியே வந்து டக்குன்னு செவந்துடும். ஆனால் உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். வடை நல்லா செவக்கட்டும். வடை நல்லா செவந்தால் தான் ஈவினிங் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஆக்சுவலி நான் இதில் 1 டம்ளர், அதாவது டம்ளர் அளவு தான் எனக்கு, ஒரு 200 உளுந்து எடுத்துட்டுருக்கேன். 200 உளுந்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். வடை நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.